இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து போட்டிலேருந்து கனவா மீன் கொண்டு வந்தாங்க. தோட்டு கனவா ஒரு கனவா கொண்டு வந்தாங்க. அதை வச்சு நாங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 5 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வெட்டிட்டு காட்டுறேன், செய்யும்போது காணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அந்த ஒரு தோட்டு கனவையும் இப்போ குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுக்கப்புறம் 3 விசில் விட்டு எடுத்தப்புறமா அதை எடுத்து கட் பண்ணி செய்யும்போது நாங்கள் காணிக்கிறோம். இப்போ நாங்கள் சின்ன குக்கரில் தோட்டு கனவை போட்டு அவிக்க போகிறோம். இதை நீங்கள் கட் பண்ண வேணும்னாலும் போடலாம், முழுசாக வேணும்னாலும் போடலாம். நான் முழுசாக இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ 2 சிட்டிகை உப்பு போடுங்க. 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1 2 உங்களுக்கு தேவைக்கு தகுந்தவாறு ஊற்றுங்க. இப்போ அடுப்பு வச்சு மூடி போட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். 3 விசில் போட்டு எடுக்கலாம். 3 விசில் வந்த அப்புறமா நான் சொன்ன மாதிரி 5 வெங்காயம், இந்த ஒரு கனவாய்க்கு 5 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நான் வந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்திருக்கு. 3 விசில் வந்த அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ அந்த ஆயில் போன அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, குக்கரில் போட்டு அவசரம் இல்லை, தோட்டு கனவா அந்த கனவாயை குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன். இதை கட் பண்ணி தான் சேர்க்கணும். கல் மாதிரி இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வேக வைக்கும்போது சரியாயிரும். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். நான் கத்திரி வச்சு கட் பண்ணுவேன். கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வச்சு கட் பண்ணணும்னா கட் பண்ணலாம். எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னாலும் அது உங்கள் விருப்பம். கஞ்சிக்கு சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டி சாப்பிடலாம். வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். சட்டி சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி பழம், 1 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, மிளகு, இது குழம்பு மிளகாய் தூள். நான் எல்லாத்துக்குமே ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவேன். குழம்புக்காய் இருந்தாலும், ஊறுகாய்காய் இருந்தாலும், தீயல் பண்ணுறதா இருந்தாலும், சிக்கன் குழம்புக்காய் இருந்தாலும் நான் ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மசாலா தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சாம்பாருக்கு கூட நான் இந்த மசாலா தான் ரெடி பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடும். 2 சூடாயிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிடலாம். கடுகு பொட்டினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இதோட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இதை போட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். சரி, நான் சீரகம் போட மறந்துட்டேன். சின்ன சீரகம், இதை இந்த நேரத்தில் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். சின்ன சீரகம் கடுகு கூட போட்டுடணும். நான் போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ எண்ணெயில் போட்டுருவேன். வாசனைக்காக தான். உங்களுக்கு தேவையான போடுங்க, வேண்டாம்னா மிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி கனவாயில் உப்பு சேர்த்துக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்தவாறு உப்பையும் சேர்த்துக்கிடுவோம். கனவாயில் அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்துக்கு தகுந்தவாறு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் அரை ஸ்டேஜ் வந்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடலாம்.
வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வரவும், அரை ஸ்டேஜில் வரவும் நம்ம கனவா சேர்த்து வச்சுருக்க கனவா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் குக்கரில் அவிச்சு, இதோட சேர்த்துக்கிடலாம். இதை போட்டு இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயோட ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். ஏற்கனவே நம்ம குக்கர்லையும் வேக விட்டுருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தோட தக்காளியோட இந்த கனவாயை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இன்னும் வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாயை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு கனவாக்கு தகுந்த உப்பு போட்டுட்டேன், வெங்காயத்துக்கு உப்பு போட்டேன், மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்படி வேணாலும் சாப்பிடலாம், இல்லை கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் இது நல்லா ஒரு கிண்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட தேவையில்லை. 2 நிமிஷம் 2 நிமிஷம் மசாலா வேகுது வரைக்கும் 2 நிமிஷம். உப்பு பத்தாது, இந்த உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். நாங்கள் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மிளகு காரம் கம்மியாக தேவைன்னா 1 ஸ்பூனே சேர்த்துக்கிடலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கனவா எங்கள் வீட்டுக்காரரு போட்டில் இது கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான கனவா, ஐஸ் கனவா இல்லை, ஃப்ரெஷ்ஷான கனவா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த கனவா ரோஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நாகர்கோவில் இன்னொரு சமையலோட உங்களை மீட் பண்ணுங்கள்.